அம்மா வர்றேன். கவலைப்படாதீங்க ராஜா, டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காரு. 2 நாள்ல சரியா போயிடும். அது வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன். போதும். உன் மகன் அந்த பட்டணத்துக்காரோட சுத்தரம் நிறுத்தணும், இல்ல இந்த சோறு நீடும். உள்ளங்கையில பட்ட இந்த காயம் உடனே ஆறிடுமா? ஆனா உள்ளத்துல காயம் பட்டா அது ஆறவே ஆறாதம்மா. அம்மா, உன் பொண்ணு எந்த தப்புமே செய்ய மாட்டம்மா. தங்கம், எங்கம்மா போற? அவருக்கு அடிபட்டுடுச்சாம்மா. அடுத்து நமக்கும் அடிபடுமா? என்னம்மா சொல்றீங்க? நீ அவனை பார்க்க போனா உங்க அப்பாவை ஏமா பார்த்துடுவோம்மா. நீங்களாமா இப்படி பேசுறீங்க? ஆமாம்மா, உனக்கு ஒரு ராசாவை பார்க்கணும்னு ஆசை, எனக்கு என் ராசாவை உயிரோட பார்க்கணும்னு ஆசைம்மா. அம்மா, ஏய், படிச்சது போதும், இந்த பாலை கொடுங்க. ஐம் சாரி. பால் விடுதா பரவாயில்ல. பார்க்காத மாதிரி போற? அப்படி தாண்டி எல்லாம் எனக்கு தெரியுடி. என்னடி தெரியும்? அவன் ஆளோட சுத்தும் போதே தெரியும் அவனை பார்க்க வரமாட்டான்னு. தங்கம், அவன் வந்தாலும் அவன் வரவிட மாட்டாடி. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும். ஊரார் வயிற்றுல கொட்டிக்கிட்டு யாரும் நல்லா இருக்க முடியாது. எப்படியும் போட்டோம். பாவம் தங்கம். அம்மா தாயே பண்ணாரே, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எங்க அப்பாவை குடும்பத்துல இருந்து பிரிச்ச, இப்போ நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறவரையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க. இது என்னம்மா நியாயம்? அம்மா, உன் மேல நான் வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா என் காதல நிறைவேற்றி வைக்கணும். மணி அடிச்சுட்டு போனா எதிர வர்ற ஆளே தெரியாதா? உங்களை பார்த்தா எங்க அப்பா ஞாபகம் வருது, அதான் கண்ணை மூடிட்டு போறேன். ஒப்ப கண்ண முடி எத்தனையோ வருஷமாச்சு. நீ கண்ணை திறந்து வாழணும்டா. இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது, ஒழுங்கா நடந்துக்கிறேன். இது என்ன வேஷம்? நம்ம கோயில் பூட்டத்துல இருந்து ஆஞ்சநேயர் தான் மணி அடிச்சுட்டு இருக்கேன். ஆஞ்சநேயரா?
அதான் இந்த ஆட்டம். ஆமா, என்ன கொடுக்குறாங்க? சோறு கொடுக்குறாங்க, தினம் 3 சப்பு தேன் கொடுக்குறாங்க. என்ன பண்ற? அங்க திரும்ப என்ன பாக்குறீங்க? அதாவது வாழ் முளைச்சிருக்கவேன்னு பாக்குறேன். எனக்கு எப்படிங்க ஆள் முளைக்கும்? நீ குடிச்ச தேனுக்கு ஒரு அரேடியாவது வஞ்சம் இல்லாம வாழ் முளைச்சிருக்கணுமே. பயமுத்துறடா மடையா. நம்ம ஊர் குப்பனுக்கு வாழ் வளர்ந்துருந்துச்சு. கவுத்தாட்டு குப்பனும். ஆமாடா, வளர்ந்தத கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வாலாட்டம் நின்னு போய் அழுத்தாட்டம் ஆரம்பமாயிடுச்சு. நீ ஏங்க இருந்து கவலைப்படுற? உனக்கு வால் முளைச்சா ரொம்ப அழகா இருக்கும். இரியா கணக்கு, எனக்கு வால் முளைக்கட்டும், உன்னை குறையா வந்தே புடுங்குறேன். வணக்கம்மா. ஓ, நீங்களா? வாங்க தம்பி, அப்படி உட்காருங்க. பரவாயில்லம்மா. தங்க இல்லீங்களா? இல்லைங்களே தம்பி, புத்து கோயிலுக்கு போயிருக்கா. நானே உங்களை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சு. கேள்விப்பட்டேன். இப்ப உடம்பு குணமாயிடுச்சுல்ல? உடம்பு குணமாயிடுச்சு. மத்த விஷயங்களை பேசலான்னு வந்தேன். தங்கம் கூட சொன்னா. அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுமே. தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை தம்பி. ஏமா அப்படி சொல்றீங்க? என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது தம்பி. அவங்க அப்பா வந்தாதான். அவ அப்பா? அதுதான் யாருக்குமே தெரியாத ஒரு புதிரா இருக்கு தம்பி. எங்க இருக்காருன்னு? ஊர் விவகாரம் தெரியாம வீண் பொம்ப விலைக்கு வாங்காதீங்க தம்பி. என்னங்கம்மா நீங்க? அந்த பொம்ப விலைக்கு வாங்கத்தாம நானே வந்திருக்கேன். நீங்க வாங்கலாம், ஆனா நாங்க தாங்க முடியாது. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா சொல்லுங்க. கொஞ்ச நாள் ஆம்பளை துணை இல்லாம இருந்ததால வயிற்றோட தான் தம்பி வாழறோம். அப்ப இதுக்கு என்னதான் வழி? அந்த அம்மா தான் வழிகாட்டணும். அந்த அம்மா வழிகாட்டித்தாம நானே வந்திருக்கேன். தங்கமும் சொல்ல மாட்டேங்கிறா, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க வீட்டுக்காரரை கண்டுபிடிக்கத்தான் நானே இங்க வந்திருக்கேன். நீங்க கண்டுபிடிக்கதான் வந்திருப்பீங்க தம்பி. ஆனா நான் ஏதாவது உளற, நீங்க ஏதாவது செய்ய போக கடைசியில எனக்கு அவரே இல்லாம போயிட்டா. நான் ஒரு பொறுப்புள்ள அதிகாரி, அப்படி ஒண்ணும் நடக்க விட மாட்டேன். தைரியமா இருங்க. வரமா. தங்கம் புத்து கோயிலுக்கு போயிருக்கிறதா தானே அம்மா சொன்னாங்க. எங்கேயும் காணுமே. அம்மா பண்ணாரி தாயே, திருடு போன உன் நகையையும் உன் சன்னதில் நடந்த கொலையையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்த இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொண்ணை காதலிச்சிட்டேன். எப்படியாவது எங்க 2 பேரும் நீதான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அம்மா பண்ணாரி தாயே. என்ன தங்கம், நீ அப்பவே இங்க வந்தாச்சுன்னு அம்மா சொன்னாங்க. ஏன் இஷ்டம், நான் எப்ப வேணாலும் வருவேன். உன் வீட்டுக்கு போயிருந்தேன். உன் அம்மா நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. அவங்க பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா உங்க நடத்தையில எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை தெய்வத்திட்ட மட்டும்தானா? மனுஷங்க துரோகம் பண்றாங்களே. என்ன பேசுற தங்கம்? நான் ஒழுங்கா பேசுறேன். நீ புரியாம பேசுற. ஏன் கண்ணு கூடவா தெரியாம இருக்கும்? அப்படி என்னதான் தெரிஞ்சது உன் கண்ணுக்கு? நேத்து பார்த்தனே. பார்த்தா கேட்டுக்கலாமே. கேட்கக்கூடிய நிலையில நீங்க இல்ல. எப்படி இருந்த? அவ கூட போச்சிட்டு இருந்தீங்க. யார் கூட? அவ பேரை என் வாயால கூட நான் சொல்ல விரும்பல. ஓ, நீ ராதாவை சொல்றியா? புரிஞ்சா சரிதான். அவ என் கூட படிச்சவ. பணம் வேற நிறைய இருக்கு.